பட்ஜெட் கூட்டத்தொடர்ல விவசாயிகளுக்கு ஒரு பட்ஜெட் அறிவிக்க இருக்கிறாங்க. அதுல விவசாயிகளுக்கு எப்பவுமே பட்ஜெட்ன்னு ஒண்ணு ஒதுக்குறாங்க. அது எல்லா விவசாயிகளையுமே போய் சேர்றதில்ல. குறு விவசாயிகளுக்கு முக்கியமாவே போய் சேர்றதில்ல. ஏன்னா அவங்க தான் அதுல ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. திடீர்னு ஒரு வெள்ளம் வந்தாலோ, திடீர்னு மழை இல்லாம போனாலோ, அதுல அதிகமா பாதிக்கப்படுறது குறு விவசாயிகள் மட்டும்தான். இப்போ ஒரு தக்காளியே விலை குறையுது அப்படின்னா, அது வாங்கி விக்கிறவங்களுக்கு தான், அதுல இடைத்தரகர்களுக்கு தான் அதுல வருமானமே தவிர, அத விவசாயம் பண்ற விவசாயிகளுக்கு எந்த பலனுமே இல்ல. அவங்க அத கீழ கொட்டிட்டு போற அளவுக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலை இருக்கு. அதனால இப்ப அறிவிக்க போற பட்ஜெட் கூட்டத்தொடர்ல இத விவசாயிகளுக்கு ஒரு நல்ல எல்லாருக்கும் போய் சேர்ற மாரியான மானியம் அவங்களுக்கு ஒதுக்கணும். அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரியான ஒரு லோன் வசதிகளையும் அவங்களுக்கு பண்ணி குடுக்கணும். நிவாரண நிதி எல்லாருக்குமே போய் சேர்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல தமிழக அரசாங்கம் அறிவிச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம்.